ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஜிஆர்டியில் வாங்கின கோல்டு அண்ட் சில்வர் கலெக்ஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டினியூஸாக வந்து ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய வேலை இருந்தது. அதே மாதிரி என்னோட ஸ்டடி ரிலேட்டட் ஒர்க்கும் இருந்தங்காட்டி வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. இனி வந்து ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டெல்லாம் வந்து தனியாக போய் எல்லாம் வாங்கினது கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போய் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு 2மே வந்து வாங்கியிருக்கேன். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு தான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். என்னோட பொண்ணோட பர்த்டேவும் வந்து வருது. ஸோ அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சில கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா காசு சேர்த்தி நான் ஒரே டைம்ல போய் வந்து வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இயரிங் வந்து வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ இயரிங் வந்துட்டு பாப்பாக்காக வந்து வாங்கி இப்ப இருந்தே சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இந்த மாதிரி இல்ல. இதோட வெயிட் வந்து 3.6 கிராம் கிட்ட இருக்கு. நல்லா வெயிட்டா வந்துட்டு இருந்தது. டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஒரு 4 கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு, எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சங்காட்டி இது வந்து வாங்கியிருந்தேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் முத்து பால்ஸ் ரொம்ப அழகா வந்துட்டு இருந்தது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிளா வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டிசைன் சூப்பரா வந்துட்டு இருந்தது. ஸோ நானும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாக்கும் வந்துட்டு அ கொஞ்சம் பெருசானான்னா அவளுக்கு கரெக்ட்டா வந்துட்டு இருக்கும். நான் இந்த இயரிங் வாங்கும்போது ரொம்ப யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் பால்ஸ் வந்து விழுந்துருமா அப்படின்னு வந்து பார்த்து பார்த்து தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நல்லா வந்து ஃபிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த திருகாணியோட அந்த காம்பு இருக்குல்ல, அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருக்கிற மாரி எடுத்தா தான் நமக்கு பட்டன் வச்சு போடும்போது நமக்கு வலிக்காம வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கு வந்து கோல்டெல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து போட்டு விடக்கூடாது. ஸோ அவ பர்த்டே வரங்காட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டா வெள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருந்தேன். இது ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன் இருக்கிற மாதிரி. பிங்க் கலர் வந்து 2 பாப்பாக்குமே வந்து ஃபேவரைட்டு. ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவர்லயும் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு இருக்கு. சில்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயரிங்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, பீஸ் ரேட்ல தான் வந்துட்டு வரும். ஸோ கம்ப்ளீட்டா இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் வந்துட்டு இருக்கும். இதுவுமே கொஞ்சம் அந்த காதுக்குள்ள போறது மட்டும், அந்த தண்டு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. அப்பதான் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஏர் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது சின்ன பாப்பாக்கு அத விட கொஞ்சம் சின்னதா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுலயும் வந்து நான் பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாரி பார்த்து தான் வந்து வாங்குனேன். ஸோ கொஞ்சம் ஒரே மாரி வாங்கி குடுத்துட்டா, அவங்க 2 பேரும் சண்டை வந்து போட்டுக்க மாட்டாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் ரேட் தான். இந்த ஜிம்கி எல்லாமே வந்துட்டு நமக்கு ₹1000 கிட்ட வந்து வந்திருந்தது. 1200 அந்த மாரி ரேஞ்ச்ல. அடுத்தது இந்த வெள்ளி கம்மல் பார்த்த உடனே நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா, என்னோட சின்ன பாப்பாக்கு வந்து பூனை வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். இது அழகா வந்து பூனை டிசைன்ல ரொம்ப அழகா கியூட்டா வந்து குடுத்துருந்தாங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒயிட் ஸ்டோன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த பூனையோட கண்ணுலயும் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. அந்த வயித்து பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு இருந்தது. இதுவுமே செம்ம கியூட்டா ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்தது. இது ஹேங்கிங் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூனை அப்படியே ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, திருகாணி டைப்ல இருக்கிற மாதிரி பார்த்து தான் வந்து வாங்கியிருந்தேன். நமக்கு அந்த பிரஸ் பண்ற டைப்லயும் வந்துட்டு இருக்கு. பட் குழந்தைங்க வந்து போட்டுவிட்டா அது தொலைச்சுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பூனை இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 900 அந்த ரேஞ்சுல வந்துட்டு இருந்தது. இதுவுமே ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பாக்கு வந்துட்டு இந்த ஸ்டெட் வந்து வாங்கியிருந்தேன். மேல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோனும், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போடுறதுக்கெல்லாம் மாத்தி மாத்தி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்ப வெறும் ஸ்டெட் மட்டும் தான் வந்து போட்டுருக்காங்க. ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்ஷன் இல்ல வந்து நம்ம வெளிய வந்து கூட்டிட்டு போனோம்னே கொஞ்சம் தங்கம் வந்து சீக்கிரமா அவங்க திருகாணிலாம் தொலைச்சுடுறாங்க. ஸோ இந்த மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வெள்ளியில வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வெள்ளியிலேயே வந்துட்டு
ஒரு லாங் நெக்லஸ் தான் வந்து வாங்கினேன். இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து நான் ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி தேடி பார்த்து தான் வந்து வாங்கினேன். நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு, இது ஃபைனலா வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தது. நல்ல கிராண்டா வந்துட்டு இருந்தது. இத் இது கோல்டன் வந்து பாலிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோல்ட் பாலிஷ் வந்து போச்சு அப்டின்னா கூட, ஜிஆர்டிலயே வந்து குடுத்து, திருப்பி வந்து ரீபாலிஷ் வந்து போட்டுக்கலாம். ஸோ, அதுக்கு வந்து செப்பரேட்டா வந்து சார்ஜ் வந்து இருக்கு. நம்ம மெயின்டெயின் பண்றத பொறுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து சேஃபா இருக்கும். ஸோ, நம்ம வெளிய போயிட்டு வந்துட்டு நீட்டா வந்து தொடச்சு, பேக் பண்ணி வந்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாருக்கும். ஸோ, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேசா தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் டைப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரஸ் டைப்ல இருக்கிற மாரி கம்மல் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, டாலரும், கம்மலும் வந்துட்டு சேமா வந்துட்டு இருக்கும். ஸோ, எவ்ளோ ஷைனிங்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்டா தெரியும். லைட்டிங்க்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ, ஒரு திராட்சை பஞ்ச் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, இதுக்கு க்ளோஸரா வந்துட்டு அந்த நெக்லஸையும் வந்து காமிக்கிறேன். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லும் ஒயிட் ஸ்டோன் இருக்க மாரி தான் வந்து பார்த்து வாங்குனேன். இதுல நெறைய அ ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒயிட் ஸ்டோன் எடுத்துட்டோம்னா, நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் வந்துட்டு பேர் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ, அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிசா வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த செயினும் வந்து போட்டுக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோப் யூஸ் பண்ணி அ போடணும் அப்டின்னாலுமே, நம்ம ரோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ, ரோப்புமே வந்துட்டு கடையிலே வந்து குடுத்தாங்க. நான் அதுவும் வாங்குனேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கணும்னு நெனச்சிருந்தேன். ஸோ, இது சில்வர் பிரேஸ்லெட்டு. இது வந்து ஃப்ளவர் ஷேப்ல ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கும். அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, அம் சின்ன சின்னதா ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, நான் ஜீன் டாப் அந்த மாதிரிலாம் போடும்போது, இது பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ, இந்த கலெக்ஷன்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இது என்ன பிரைஸ்ல வந்து வாங்குனேன், என்ன வெயிட் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா வந்துட்டு ஷேர் பண்றேன். இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3.69 கிராம் வந்துட்டு இருந்தது. இதனோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 16.98% வந்து போட்டிருக்காங்க. வேஸ்டேஜ் ரொம்பவே வந்து ஜாஸ்தி தான். இதோட ஜிஎஸ்டி இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ₹31,500 வந்துட்டு வந்தது. இது வந்து கோல்டு இயரிங்கோட பிரைஸ் ரேஞ்சு. அடுத்தது சில்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செப்பரேட்டா தான் வந்துட்டு வரும். ஸோ, அதுவும் வந்து காமிக்கிறேன். சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சஜஷன் கார்டும் வந்து குடுத்துருந்தாங்க. நம்ம நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதனால அது குடுத்துருக்காங்க. அடுத்தது சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹2,562 வந்தது. அடுத்தது அந்த சில்வர் நெக் செட் வந்துட்டு 7,762 தென் வந்து ஸ்டெட் வந்து கம்மல் வந்து வாங்கியிருந்தோம்ல. ஸோ நான் ஜிம்கி டைப்ல இருக்கிறது எல்லாமே வந்து 1000 ஆ ரூபீஸ் கிட்ட வந்தது. தென் வந்து அந்த பூனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெட் எல்லாமே வந்துட்டு 900 1000 கிட்ட அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ சில்வரோட அமௌண்ட் வந்துட்டு 14,000 கிட்ட வந்துட்டு வந்தது. ஸோ இதெல்லாமே நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல வாங்குனது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.